ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்றைய உரையில் செட்டியார் ஸ்ரீ சுயமேந்திரரிடம் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு வெள்ளி ரதம் செய்து கொடுக்கின்றேன் என்று தன்னுடைய விருப்பத்தை சொல்லிவிட்டு தன்னுடைய ஊர் திரும்பிய செட்டியாருக்கு ஏராளமான ஆர்டர்கள் குவிந்து கிடந்து அவருடைய அந்த வியாபாரம் மிகவும் மும்முரமாகிவிட்ட நிகழ்வை எல்லாம் பார்த்தோம். ஆனால் வியாபாரத்தில் திளைத்த செட்டியார் தனது வியாதியை நீக்கிய ஸ்ரீ ராகவேந்திரருக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டிய வெள்ளியாலான ரஜத ரதத்தை பற்றிய நினைவையே மறந்துவிட்டார் என்று நேற்று உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் செட்டியாரின் மனைவி வெள்ளி ரதத்தை பற்றி அடிக்கடி வற்புறுத்தி கொண்டே இருந்தார். ஒவ்வொரு முறையும் இதோ இந்த வேலை முடிந்ததும் ரதத்திற்கான ஏற்பாடுகளில் இறங்கலாம் என்று சொல்லியே காலம் கடந்து விட்டது. செட்டியாரின் மனைவி இந்த விஷயத்தில் செட்டியாரிடம் அதிகமாக கோபித்துக் கொண்டார். உயிர் பிச்சை அளித்த தெய்வத்திற்கு சொன்னபடி காணிக்கை செலுத்த வேண்டாமா என்று வாதாடினார். பல லட்சம் ரூபாய் மதிப்பிருக்கும் சரக்குகளை கப்பலில் ஏற்றிவிட்டு அதன் பின்னர் நிச்சயம் ரதத்தை செய்யலாம் என்று செட்டியார் சொன்னதும், இந்த வார்த்தையை இதோடு பல முறை சொல்லிவிட்டீர்கள், இது போனால் இன்னொரு வேலை வரும், உங்களுக்கு லட்சங்களா பெரிது, எடுத்துக்கொண்ட லட்சியத்தை பெரிதாக நினைக்க வேண்டாமா, சரக்கை அனுப்பியே தீர வேண்டுமா, ஒரு முறை கொஞ்சம் தாமதமாகத்தான் அனுப்புங்களேன், முதலில் வெள்ளி ரதத்திற்கு ஏற்பாடுகளை செய்துவிட்டு மறுவேளை பாருங்கள் என்று கண்டிப்போடும் சொன்னார் செட்டியாரின் துணைவியார். அம்மையார் எவ்வளவோ சொல்லியும் கேளாது செட்டியார் பல லட்சம் பெருமான சரக்குகளை கப்பலின் மூலம் வெளிநாட்டுக்கு அனுப்பினார். அதன் பின்னரும் மனைவியின் சொல்லை கேளாமல் அடுத்த ஆர்டருக்கான வேலைகளை மும்முரமாக செய்ய துவங்கினார். இந்த நேரத்தில் சிம்லா அலுவலகத்திலிருந்து செட்டியாருக்கு ஒரு அதிர்ச்சி தரும் செய்தி வந்தது. கப்பலில் அனுப்பிய பல லட்சக்கணக்கான பொருட்கள் காணாமல் போய்விட்டதை எண்ணி மனம் தளர்ந்த செட்டியார் செய்வதறியாது விழித்தார். இன்பத்திலும் துன்பத்திலும் கணவருக்கு தக்க துணையாக பக்கபலமாக விளங்கும் செட்டியாரின் மனைவி கணவரிடம் அவரின் கவலை குறித்து விசாரித்தார். செட்டியார் சொன்னதும், தெய்வ கூட்டத்தினால்தான் இப்படி நிகழ்ந்துவிட்டது, லட்சங்கள் போனதை பற்றிய கவலையை கைவிடுங்கள், சுவாமிகளுக்கு ரதத்தை செய்வதில் கவனத்தை செலுத்துங்கள், மனம் நிம்மதியடையும் என்று செட்டியாரின் துணைவியார் அழுத்தமாக சொன்னார். இந்த முறைதான் செட்டியாருக்கு உண்மை புலப்பட துவங்கியது. மனைவி சொல்வதிலே நியாயம் இருப்பது அவருக்கு மனதில் பட்டது. உடனே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு வெள்ளி ரதம் செய்வதில் அதி தீவிரமாக செயல்பட்டார். ரதம் தயாராக கொண்டிருந்த போது ஒரு நாள் செட்டியாரின் கனவில், அன்பரே கவலைப்படாதீர்கள், காணாமல் போன பொருட்கள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும் என்று ஸ்ரீ ராகவேந்திரர் கூறியதும் செட்டியார் புலங்காகிதம் அடைத்தார். அதை போலவே ஒரு சில நாட்களில் பொருட்கள் மீண்டும் கிடைத்ததற்கான செய்தியும் கிடைத்தது. மிக பிரமாதமாக உருவான வெள்ளி ரஜத ரதத்தை மிகவும் ஆனந்தத்தோடு மந்திராலயத்துக்கு ராமநாதன் செட்டியார் நன்கொடையாக அளித்து மகிழ்ந்தார். இன்றைக்கும் மந்திராலயம் செல்லும் அன்பர்கள் ராமநாதன் செட்டியாரால் அளிக்கப்பட்ட ரதத்தை இழுத்து மகிழலாம். இந்த நிகழ்ச்சி நமக்கு ஒரு மகத்தான போதனையை புகட்டுகின்றது. அதாவது, தெய்வத்திற்கு நாம் ஏதேனும் பிரார்த்தனையாக வேண்டிக் கொண்டால் அதை மறவாமல் செலுத்திவிட வேண்டும், இல்லையா தெய்வம் நம்மிடமிருந்து அதை கட்டாயமாக பெற்றுவிடும் என்பதை தெளிவாக இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்துகின்றது. வெளிரதத்தைப் போலவே ஸ்ரீ சுவாமிகளின் சன்னிதானத்தை ஒட்டி இருக்கின்ற ஒரு ஹால் போன்ற பகுதிகள் அனைத்தும் மல்லப்ப சிந்தே என்பவரால் லட்சக்கணக்கான ரூபாய் செலவில் கட்டி கொடுக்கப்பட்டது. மல்லப்ப சிந்தே வயிற்றுப்புண்ணால் அவதியுற்று பம்பாயிலிருந்து மிகப்பெரிய டாக்டர்களாலும் கைவிடப்பட்டு மந்திராலயம் வந்து சேவை செய்தார். இவர் கனவிலும் ஸ்ரீ ராகவேந்திரர் தோன்றி அனுகிரகம் செய்து அவரின் நோயை நீக்கினார். அப்போது மடாதிபதியாக இருந்த ஸ்ரீ சஜீந்திர தீர்த்தரிடம் மல்லப்ப சிந்தே லட்சக்கணக்கில் பணத்தை தர முன்வந்தார். அதை ஏற்காத சுவாமிகள் மண்டபத்தை முன்னின்று கட்டித்தருமாறு பணிந்தது அவரிடம் சொல்ல, அது பெரும் பேராக கருதி தானே உடனிருந்து ஏராளமான பொருட்செலவில் சன்னிதானத்தை ஒட்டி மண்டபங்களை உருவாக்கினார் மல்லப்ப சிந்தே. இதை போன்ற நிகழ்ச்சிகள் ஏராளமாக இருக்கின்றன.
பிருந்தாவன பிரவேசத்துக்கு முன்னும் பின்னும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நிகழ்த்தி வரும் அதி அற்புதமான செயல்களுக்கு ஒரு அளவுண்டோ? நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். குருராஜா, என்னே நின் கருணை, உன்னுடைய அனுக்கிரகத்தால் தானே நாங்கள் எல்லோரும் இப்போது பக்தர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். கலியுகத்திலே நீயே கண்கண்ட தெய்வம். நின்னை பற்றி பக்தர்கள் பாராட்டி பலவிதமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். குருராஜா, நீ அனுகிரகிக்கும் விதம் இருக்கின்றே அபாரம் அபாரம். இதை முழுவதுமாக ஸ்ரீ ராகவேந்திரரை நம்பி அவரை பிரார்த்திக்கும் பக்தர்களால் தான் இதை உணர முடியும். மேலோட்டமாக பக்தி செலுத்தும் போது எந்த விதமான விஷயங்களும் தெரியாது. ஆழ்ந்து முழு நம்பிக்கையோடு நாம் அவரிடம் மரியாதை கொண்டு பக்தி செலுத்தினால் கண்டிப்பாக அவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.